ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மட்டும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்கள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. உடனே போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புதுசாக வந்து டைம் வந்து ரிசல்ட் செக் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் கரெக்டான டேட்டாவை கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ரெஜிஸ்டர் நம்பரும் டேட்டா பொறுத்து கரெக்டாக கொடுங்க. கீழே இருக்க கேப்சாவில் அது கிடையாது, 0 தான். அதை கரெக்டாக கொடுங்க. மேக்ஸிமம் வந்து எங்கே இருந்தாலும் அது 0வே கொடுங்க. கரெக்டாக உங்களை எடுத்துக்கும். கேப்சாவை தப்பாக போட்டிங்கன்னா திரும்ப ரிஃப்ரெஷ்ஷாக இன்னொருக்க போக லேட் ஆயிரும். அதனால் கேப்சா கூட கரெக்டாக போட்டு உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்டக்காகி நிற்கலாம், இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறமும் லோட் ஆகிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. மேலேருந்து கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 30 டைம்ஸ்க்குள்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். சம்டைம்ஸ் நீங்கள் கரெக்டான டேட்டா கொடுத்து உள்ளே தான் போயிருப்பீங்க, ஆனால் இன்வேலிட்னு வரும். அப்படி வந்தாலும் சரி, திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களால் உங்கள் ரிசல்ட்டை பார்க்க முடியும். லாஸ்ட் பேஜில் போயிட்டு கூட உங்களுக்கு வெயிட்டிங் சொல்லி சுற்றிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. ஏன்னா திரும்ப போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செக் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் தான். அதனால் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறப்ப WH வந்து ரிசல்ட்டில் வந்திருந்தாலோ இல்லை ஆரியன் வந்திருந்தாலோ, ஆரியன் வந்தால் நீங்கள் வந்து அரியர் அந்த சப்ஜெக்ட்டை வந்து திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை ரீவேல்யூஷன் பண்ணி நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த WH வந்துச்சுன்னா வித்துகள் டே. ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா WH1 WH2 தான் வரும். ஸோ அதில் WH1 அப்படின்னா மால் ப்ராக்டிஸ்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். WH2 அப்படி வந்துச்சுன்னா உங்களோட காலேஜில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ இது போக வேறு எதுவும் WH கோட் வந்திருந்தாலும் உங்கள் காலேஜில் கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக ப்ராப்பராக பாருங்கள். நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கும். ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேப்பர் கரெக்ஷன் எப்படி போயிருக்குன்னு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் கரெக்டாக வந்து ரிசல்ட் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.